நான் சொல்லுகின்ற கூற்றில் ஏதாவது தவறு இருந்தால் நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றேன். அவர் சொல்லியதில் உண்மை இல்லை என்றால் அவர் இருக்க தயாரா என்பதுதான். என்ன பேச விடுங்க. பேச விடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் அவர் பன்னீர்செல்வம் சார் மறுபடியும் தொந்தரவு பண்றாருங்க, புடுங்குறாரு பன்னீர் அண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்க முதலீட்டு திட்டம், இந்த திட்டம் என்பது கடந்த ஆட்சியில் மங்கி இருந்த திட்டம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இல்லை. இந்த ஆட்சியில் சாதனை பொங்கி எழுகிறது என்பதற்கு இந்த தங்க முதலீட்டு திட்டமே ஒரு சாட்சி. இந்த ஆட்சி வந்தவுடன் கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். கொட்டி கிடந்த தங்கத்தை கட்டித்தங்கமாய் சுத்தப்படுத்தினோம். திருக்கோயிலுக்கு கிடைத்தது 1074 கிலோ தங்கம். இதை வைப்பு நிதியாக வைத்த பிறகு அதில் இருந்து கிடைக்கின்ற வருமானம் 18 கோடி. இந்த 18 கோடி 21 கோயில்களுடைய புனரமைப்புக்கு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டத்தை தொடங்கும் போது ஆண்டிற்கு 18 கோடி 21 கோயில்கள் திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரதிய ஜனதா உறுப்பினருக்கு தெரியும், இந்த திட்டம் தொடங்கிய போது அனைத்து திருக்கோயில் வாயிலிலும் ஆண்டவனை அரங்கெடுத்து வைத்து அந்த நகைகளை நாங்கள் பிடுங்குவது போல் காட்சியளித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் எங்கள் முதல்வர் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த திட்டம் இறைவனுக்கு சொத்து சேர்க்கின்ற திட்டம், இதை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பலன் இந்த திட்டத்தில் இப்பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அத்தனையும் தாண்டி விமர்சனம் செய்தவர்களிடம் புடம்போட்ட தங்கமாய் இந்த திட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் மேலும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்திட்ட வரைவு, இந்த பெருந்திட்ட வரைவு என்பது வடநாட்டில் தான் வட மாநிலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த பெருந்திட்ட வரைவு என்பது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதல் செயல் யாருடைய செயல் என்றால் திராவிட ஆட்சியினுடைய ஆயகன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தான் 19 திருக்கோயிலுக்கு 1770 கோடி ரூபாய் செலவில் தற்போது இந்த பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிற மாநிலங்களிலிருந்து ஒரு சில கோயில்கள் தான் அடையாளப்படுத்தப்படும். திருப்பதி என்றால் ஆந்திரா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெருந்திட்ட பணி முடிந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ்நாட்டு கோயில்களோடு சேர்த்து 19 திருக்கோயில்களும் அடையாளப்படுத்தப்படும் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பெருந்திட்ட பணிகள் எங்கள் ஆட்சியில் திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, உங்கள் ஆட்சியில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸிஎல் நிறுவனம் திருச்செந்தூரிலே பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டது. 10 ஆண்டு காலம் அதை கிடப்பிலே போட்டீர்கள். அருகிலே இருக்கின்ற பவானி அம்மன் பெரியபாளையத்தம்மன் கோயில் 14 ஆண்டு காலமாக பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டார்கள், கிடப்பிலே போட்டீர்கள். எங்கள் ஆட்சி வந்தவுடன் இந்த 2 திட்டங்களுக்கும் அனுமதி தந்து திருச்செந்தூரிலே 440 கோடி, பெரியபாளையத்திலே 180 கோடி என்று பெருந்திட்ட பணிகள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாரம் இருந்தா மறுக்கலாம், தாராளமா. சந்தேகம் இருக்குங்க, கேட்டுருங்க. ஆதாரம் தான் மறுக்கலாம். ஒரு நிமிஷம் கேட்டு. நான் சொல்லுகின்ற கூற்றில் ஏதாவது தவறு இருந்தால் நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றேன். அவர் சொல்லியதில் உண்மை இல்லை என்றால் அவர் இருக்க தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. துறையினுடைய அமைச்சர் 4 ஆண்டுகளில் என்ன பேச விடுங்க. துணைத் தலைவர் உட்காருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.